ரெடியா? கண்ணா, முதல்ல அப்பாவிய குருவா மனசுல நினைச்சுண்டு கும்பிடு. ஆரம்பிக்கலாமா? அலைபாயுதே அலைபாயுதே கண்ணா. அப்பா தப்பா பாடுறியே. இதா பாரு, ஸ்ருதி செதறப்படாது. 7.5 கட்டையில சும்மா ஜம்முன்னு தம் பிடிக்கணும். சிகரெட்டா பீடியா? அபிஷ்டோ, நன்னா தம் பிடிச்சு பாடணும்ங்கிறேன். பாடு. உன்னானந்த மோகன வேணுகானம் அதில் அலைபாயுதே. அண்ணா, பால் குடிடா. கொடுக்காத கொடுக்காத. ஏன் தடுக்கிறேன்? என் பையன் அவன் குரல் கணீர்னு வர வேண்டாமோ? குரல் வராதிரி, கொரட்டை தான் வரும். உன் பையன் இப்பதான் 14 இட்லிய முழுங்கி இருக்கான். அது மேல பாலையும் ஊத்தினா குப்புறப்படுத்து தூங்கிடுவோம். நிறுத்துங்க. நாங்களும் சங்கீத பரம்பரையாக்கும். நாங்க மட்டும் என்ன, சாக்கு கோணி விக்கிற பரம்பரை நினைச்சியா? என்னடா கதை கட்டுண்டே பாடுறா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. இப்படி நீ அழகா பாடி முடிச்ச உடனே அதை அப்படியே உல்டா பண்ணி சுருதியும் தாளத்தையும் மாத்தி கொடுப்பா. அப்ப எப்படி பாடுவே? திருப்பதி எலுமல வெங்கடேசா, ஜிங் சக்கு சக்கு ஜிங் சக்கு சக்கு ஜிங் சக்கு சக்கு ஜிங் சக்கு. ஐயோ கண்ணா, நீ எவ்வளவு நல்லா பாடுற. நோக்கு தாண்டா ஃபர்ஸ்ட் பிரைஸ். உடனே கிளம்பு. அபிஷ்டுக்குள்ள ஆரம்பிச்சு கொடுத்து அங்கங்க பிளே கிரவுண்ட் இருக்கு, அங்க போய் ஆடப்படாதா? குத்தாதரா அபிஷ்டு. அண்ணா, இது வரைக்கும் ராஜுவோட மட்டையால அடி வாங்காத ஒரே ஃபேமிலி நாம தான். இதுக்கு நாம முன்ஜாக்கிரதையா இருக்க வேண்டாமோ? இந்த சட்டியை தலையில கவுத்துண்டு சந்தடி இல்லாம போயிடுவோம். வா போய் பட்டாவே. இந்த குட்டி புள்ளி யாராச்சும் எங்க போறாள்? மாமா, சன் டிவி சப்த சாங்ல பாட போறேன். 108 கண்ட்ரில தெரிய போறேன். மறக்காம கம்மிங் சண்டே சன் டிவி பாருங்க. ஓ பேஷா பாடு, நான் பாக்குறேன். உங்க ஆசீர்வாதம் தான் ரொம்ப முக்கியம். மாமி வெயிட் பண்ணிட்டு இருக்கா, போங்க. நீங்க போங்க. அண்ணா, சன் டிவில மைக்கு முன்னால நன்னா ஓபன் பண்ணி பாடணும். எப்படி தெரியுமா? அலைபாயுதே கண்ணா. அலைபாயுதே அலைபா. அல்ல உடைச்சிட்டா. பட்டு, நம்ம பையன் கீரவாணி கிட்டுவ பாத்தியா? ஒரு நாளைக்கு 5 வேளை அஞ்சாம சாப்பிடுவான். இப்ப பாரு, இந்த வாயால சுத்தமா சோறே திங்க முடியாம ஆயிப்போச்சு. கொழா மூலமா கொடுக்க வேண்டியிருக்கு. நர்ஸ், பர்ச விட்டுட்டு போறியே. பட்டாபே, உன் பையனுக்கு எப்படி இருக்கு? கேட்க மாட்டேன் நீ. இங்க பாரியா, பாண்டு பைய வாய வச்சுக்கிட்டு வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவான்னு நான் ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சிருந்தேன். உன் பையன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான். பாத்தாள என் குழந்தை நிலைமைய. உங்க குடும்பத்துக்கு இது அடுக்குமா? நீங்க நல்லா இருப்பேடா. கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். எதுவும் நம்ம கையில இல்லல்ல. ஆனா உன் பையன் கையில இருக்கேயா. கிரிக்கெட் விளையாடனா ஊருக்கு வெளியே போய் ஒதுக்குப்புறமா விளையாடணும். அதுக்காக இப்படியா? அவன் என்ன பண்ணுவான்? சிக்ஸருக்கு தான் ட்ரை பண்ணான். அது 4 ரன் ஆயிடுச்சு. 4 ரன் ஆகலையா? என் பையனுக்கு 4 பல்லு போயிடுச்சு. குழந்தையா பெத்து இருக்கிற, ஒரு குட்டி சாத்தான பெத்து இருக்கிற. கமிங் சண்டே ஆனா இப்போ எக்ஸ்ரே மிஷின்லயும் ஸ்கேனிங்லயும் தான் இவனை பார்க்க முடியும் ஆயிப்போச்சு. இத நான் சும்மா விட மாட்டேன். மனித உரிமை கமிஷன் வரைக்கும் போறேன். பட்டாபி வேண்டாம் பட்டாபி, இவனுடைய ஆஸ்பத்திரி செலவை பூரா நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஒண்ணு, தயவு செஞ்சு மலர் ஹாஸ்பிட்டல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு. ஏதோ ஒரு மொட்டை ஹாஸ்பிட்டலோ ஒரு செடி ஹாஸ்பிட்டலோ பார்த்து சேர்த்துடலாமே. வெறும் வாய்தானே கிழிஞ்சிருக்கு. யாரியாங்க? வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? இது நான் ஆஸ்பத்திரியா மாட்டு சந்தையா? பேஷண்ட படுக்க வச்சு பேரம் பேசிட்டு இருக்கீங்க. கம்பவுண்டர் சத்தம் போடாதீங்க, டாக்டர் வந்துருவாரு. யோ, நான் தான்யா டாக்டர், தள்ளியா.
டாக்டர் இனிமே என் பையன் பாடுவானா? பாடுவானா? முதல்ல பேசுவானான்னு பாரியா. நானே பெரிய கன்ஃபியூஷன்ல இருக்கேன். ஏன் என்னாச்சு? உடஞ்ச 4 பல்லும் வயித்துக்குள்ள மாட்டிக்கிச்சு. அத ஆபரேஷன் பண்ணி எடுக்கலாமா இல்ல பேதி கொடுத்து எடுக்கலாமான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஆபரேஷனா? நான் ஒத்துக்க மாட்டேன். டாக்டர் நீங்க என்ன எனக்கு பங்காளியா? பாப்பா கிட்டவா. அப்பா ஆபரேஷன் உனக்கு இல்ல, பையனுக்கு தான். டாக்டர் இந்த சனியனுக்கு ஆபரேஷன் தேவையில்லை. நான் உங்களை தனியா கவனிக்கிறேன். பேதி கொடுத்து எடுத்துருவோம். என்னது? பேதிக்கு பேதி குடுக்கலாம். ஆனா பல்லு வரிசையா வரும்போது அங்கங்க கிழிச்சு மூலவியாதியா மாறி போச்சுன்னா என்ன செய்யறது? இதுக்கெல்லாம் மூல காரணம் உன் பையன் ராஜு தான். Hey, Priya, brand new flat. புது construction. Hey, Gautam, எப்படி இருக்கு? Wow, beautiful flat, Daddy. You like it? நான் அப்பவே சொல்ல. Lovely, pa. Wow. Hi, Sudha. Hi, Priya. Hi. Mom, என்னோட college mate. Hello, meet my dad. Hello, uncle. Hello, how are you? Oh my God! சதாசிவம் Oh my God! என்னது? கார் கண்ணாடி உடைச்சிட்டான். இல்ல உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையா? பிரியா நமஸ்காரம் கலெக்டர் சார். என்ன பண்ணுது? என் பேரு பட்டாபி. நான் இந்தியன் பேங்க்ல மேனேஜரா இருக்கேன். இந்த குடியிருப்பு அசோசியேஷனுக்கு நான் தான் செக்ரட்டரி. Shut up. நீ யாரா இருந்தா எனக்கு என்ன? என் கார் கண்ணாடிய உடைச்சவன் யாரு? இதோ நிக்கிறாரு சதாசிவம். இவர் கார்பரேஷன்ல கால்ரா ஊசி போடுற இன்ஸ்பெக்டர். ஐயா வணக்கம். ரொம்ப முக்கியம். இவருடைய 2வது பையன் ராஜு தான் இந்த வேலையை பண்ணிருக்கான். நான் மூத்த பையன் மதன், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கிறேன். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. ஆகாது. பேத்துருவேன். லாஸ்ட் வீக் இந்துல மேட்ரிமோனில ஆட் பாத்திருப்பீங்களே. யோ, எனக்கு உன் ராசி பலன்லாம் தேவையில்லை. என் கார் கண்ணாடிய உடைச்ச பண்ணாடை எங்க? ராஜுன்னு பேர் வச்சிருக்கோம்ல, இந்த ஆள் பண்ணாடன்னு சொல்றானே, போய் கேளியா. யோ, பண்ணாட பரதேசி பொறுக்கி பக்கின்னு சொல்வாரு. அதுக்கு நான் ஒண்ணுதானே சொன்னாரு, நீ என்ன 4 சொல்ற? சைலன்ஸ். உங்களுக்கு என்ன? ஐ வில் பிரிங் தட் பண்ணாடை. இப்ப எக்ஸ்கியூஸ் மீ மேடம், ஐ வில் பி பேக். ராஜ்குட்டி, உன்னை என் தம்பின்னு சொல்றதுக்கு பெருமையா இருக்குடா. உன்னை பாராட்டுறதுக்காக இவன் தான் கலெக்டர் சார். உங்க கார் கண்ணாடியை உடைச்ச கருங்காலி இவன் தான். பட்டாபி வரேன். டேய் மட்டைக்கு போறத மடப்பையில அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில கலெக்டர் காருக்கே பாம்பு வச்சுட்டியாடா. டேய் என் முகத்திலே முழிக்காத. போடா. யோ, நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. என் கார் கண்ணாடிய நீங்க மாத்தி கொடுக்கணும். சார் எவ்வளவு ஆகுது சார்? 15,000 ரூபாய். சார் அவ்வளவு கட்டுப்படி ஆகாது, கொஞ்சம் குறைச்சிக்கங்க சார். யோ, இது என்ன கத்திரிக்காய் வியாபாரம் நினைச்சிட்டு இருக்கேன். கலெக்டர் சார், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. உடனே ஒரு மெக்கானிக் கூட்டி வந்து உங்க கார் கண்ணாடி கரெக்ட் பண்ணிடுறேன். இதுவே அந்த பொண்ணு பேர் என்ன? இல்ல கார் பேர் என்னன்னு கேட்டேன். இன்ஃபார்ம் பண்றதுக்கு நான் இருக்கேன். என் கார் கண்ணாடிய நீ மாத்தி கொடு, அவ்வளவுதான். பால் காய்ச்சறதுக்கு டைம் ஆச்சு, வாங்க போலாம். பேசிட்டு இருக்கான் பாரு. வாங்க. என்ன பேசுற பாதி முழுங்கிடுறான். கலெக்டர் வீட்ல காய்ச்ச போறாங்களாமே, நான் வேணா போயிட்டு வரட்டுமா? நீங்க அங்கேயே போங்க. வயசான நேரத்துல விட மாட்டானே. மாத்த போறல? ஆமா. நமக்காக வெயிட் பண்ற போல இருக்கே. ஐ அம் மதன். நைஸ் சிப். ஹாய். Hi. கம்ப்யூட்டர் லாக். சரியான லூசா இருப்பான் போல இருக்கு. அங்கிள்
பால் போட்டு போறேன் அங்கிள். ம் ஓ ஒருக்கி ஐயோ அங்கிள் அக்கா பெட்டஸ்ல அடிச்சாரு. சதாசிவம் 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 கமான் கமான் சதாசிவம் சதாசிவம் சதாசிவம். பின்னால நமக்கு ஆபத்து வரும்படியா ஒரு மேட்டர் நடந்திருக்குது. நம்ம குடியிருப்புக்குன்னு வந்து வாட்ச் இருக்கிறானே ஒரு வாஷ் அவுட், அதான் இவருடைய பையன் ராஜு. அவன் பந்த ஓங்கி அடிச்சிருக்கான். அது பாப்பா மேல படக்கூடாத இடத்துல பட்டு வித்யாசந்திரி அமைதிங்கி போச்சு. தலைக்குன்னா ஹெல்மெட் போட்டுக்கலாம், இதுக்கு என்ன கவச்சமா போட்டுக்க முடியும்? போட்டு தாயே ஆகணும். நான் என்ன கமிஷன் பே பண்றேன். நாம என்ன பூமியில வாழறோமா இல்ல வேற கிரகத்துல வாழறோமா? என்ன அது பிளடி நான்சென்ஸ்? என்னாச்சு பிரியா? என்ன இங்க எல்லாம் கூட்டம் போட்டு அது பேசுறீங்க? ஒண்ணுமில்லைங்க கலெக்டர் ஐயா. என் பையன் பந்த லேசா தட்டி இருக்கான். அந்த பக்கமா போன உங்க பொண்ணு மேல பந்து பட்டுடுச்சு. அது பட்ட உடனே பந்து அளவுக்கு வீங்கிடுச்சு. கலெக்டர் சார், இத நாம சும்மா விடப்படாது. உடனே அசோசியேஷன் மெம்பர்ஸ் எல்லாம் கூட்டி இந்த விவகாரத்தை பத்தி ஆராய்ச்சி அலசி ஒரு முடிவு எடுக்கணும். வேணும்னா மீட்டிங்க பில்டிங் பின்னால வச்சுக்குவோம். இது என்ன கமிட்டியா? நீ எங்க வேணும்னா போயா, அது இன்னும் நான் பாத்துறேன். நான் பாக்கிறது யோ பிரியா யோ இது பாரு, இது என் பர்சனல் விஷயம். மத்தவங்க எல்லாம் இங்க இருந்து கெட் அவுட். போங்க அவுட், கெட் அவுட். கலெக்டர் சார், இப்ப நீங்க மன்னிச்சு விட்டுடலாம். ஆனா மறுபடியும் அவன் அதே வைக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? Will you please shut up? ஓகே. இது பாரு மிஸ்டர், உன் பையனை கூட்டிட்டு வா. இந்த பிரச்சனையை நம்ம பேசி முடிவு பண்ணலாம். என் பேர் வர மாட்டேன், நான் தான் வருவேன். இந்த ஆள் பர்டிகுலரா வரக்கூடாது. அப்படி வந்தான்னு வச்சுக்க, உங்க டோட்டல் ஃபேமிலியே இந்த பிளாட்டை விட்டு வெக்கேட் பண்ண வச்சிருவேன். இன்டீசன்ட் ஃபெலோ. நீ என்ன பெரிய ரவுடியா? நீ எங்க வேணா கிரிக்கெட் விளையாடுவ, யார் மேல வேணாலும் பால் அடிப்ப. நான் நினைச்சா உன்னை என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஐயா ஐயா, எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க ஐயா. அவன் ஒரு சாக்கடையா, விட்டா செதறிடுவா ஐயா. நீ கார்பரேஷன்ல வேலை செய்யறங்கிறது எனக்கு நல்லா தெரியும். புள்ளைய இப்படியா வளர்க்கறது? போறோம். அதுக்கு நான் என்னையா பண்ணுவேன்? அன்னைக்கு அப்படித்தான் 4வது மாடியில பாத்ரூம்ல ஒரு மாமி ஒண்ணு குளிச்சுக்கிட்டு இருந்துச்சு. இவன் அடிச்ச அடியில பாத்ரூம் கண்ணாடி எல்லாம் உடைஞ்சு ஊருக்கே விஷயம் தெரிஞ்சு போச்சு. அன்னைக்கு அப்படித்தான் உங்க கார் கண்ணாடிய உடைச்சு விட்டான். இப்போ உங்க பொண்ணு அடிச்சு விட்டா. ஐயோ ஐயா, கண்ணாடிய உடைச்சா காசு கொடுத்து சரி பண்ணிடலாம். பட்டக்ஸ்ல அடிச்சதை எப்படி ஐயா சரி பண்றது? மிஸ்டர் சதாசிவம் ப்ளீஸ், நீங்க முதல்ல டீசெண்டா பேச கத்துக்குங்க. அப்பா டீசென்ட்டா பட்டக்ஸ்னு இங்கிலீஷ்ல தானே சொன்னாரு. வேற லாங்குவேஜ்ல சொல்லுங்களா? ஓ, தமிழ்ல சொல்றாருப்பா. Shut up. தப்பு செஞ்ச தருதல இங்க நின்னுகிட்டு இருக்கா. நீ ஏன் தாய் நிக்கிற? உட்காரு. அந்த இடத்துல தானே அடிபட்டு இருக்கு, எப்படி உட்கார முடியும்? என்ன 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 சொல்றான்? ஐயா, இவன் ஒரு சரியான எச்சகலை. படிக்க சொன்னா படிக்கல, வேலைக்கு போ சொன்னாலும் போகல. எப்ப பார்த்தாலும் கிரிக்கெட் கிரிக்கெட்னு இந்த கட்டைக்கு போறதவன் மட்டையை தூக்கிட்டு அலையறான். இவனை அடிங்க கொல்லுங்க, நான் வேண்டாங்கல. சார், ஒரு சின்ன விஷயம் சொல்றேனே. சொல்லுங்க. ராஜு எப்படி மட்டையால உங்க பொண்ணோட டேஷ்ல அடிச்சானோ, அதே மாதிரி அதே மட்டையால உங்க பொண்ணு ராஜுவோட டேஷ்ல அடிக்கட்டுமே. எப்படி நான் டீசெண்டா பேசுறேனா? நாஸ்டி ஃபெலோஸ். உங்களுக்கெல்லாம் சொசைட்டில எப்படி பிஹேவ் பண்ணனே தெரியாதா? ஐயா, நீங்க சொல்றதுலயே நியாயம் இருக்கு. நீங்க தானே பொண்ணை பெத்தவரு, உங்களுக்கு தானே அந்த வழி தெரியும். டாடி, அந்த பொண்ணுக்கு வலிக்கிறது இவருக்கு எப்படி தெரியும்? என்ன என்ன என்னையா சொல்றான்? ஐயா, அவன் கிடக்குறான், விடுங்க. பழிக்கு பழி, ரத்தத்துக்கு ரத்தம். உங்க பொண்ணை விட்டு அதே கட்டையால இவனை அடிக்க சொல்லுங்க நீங்க. யோ முட்டாள் சதாசிவம். ஐயா, நீங்க அடிக்கலனாலும் பரவாயில்ல, உங்க பொண்ணு அடிக்கலனாலும் பரவாயில்ல, சின்ன கலத்தை விட்டு அடிக்க சொல்லுங்க ஐயா. டேய், திரும்பி நில்லுடா. இப்ப அந்த பையன் வந்து உன்னை அடிப்பான்.
டாடி நீங்க எதுக்கு திரும்பி நிக்கிறீங்க ஐயோ வாங்க நான் இப்படி. இந்த பக்கம் வந்துடுறேன். ஐயோ டிவி உடைச்சிட்டானே. நோ ஐயோ போடுற புடிங்க அவனே. தெரியும் வேண்டாம் தெரியும். சதாசிவம் மரியாதையா ஒரு புது டிவி வாங்கி வச்சுட்டு இடத்த காலி பண்ணு. டேய் மதன், இந்த டிவியோட விலை எவ்வளவுடா இருக்கும்? நீ ரிட்டையர் ஆகும்போது கொடுப்பாங்க பாரு பணம், அது மாதிரி டபுள் மடங்கு கூட பத்தாது டாடி. ஐயோ கலெக்டர், என்னடி உன் பையன் உன் டிவியை உடைச்சா என்ன வந்து கேட்டுக்கிற? டேய் மதன், கூப்பிடுறா பட்டாபிய, கூட்டுற அசோசியேஷன். சதாசிவம் உன்னை ஷூட் பண்ணிடுவேன் டாடி சொல்லிட்டேன். எதுக்காக இந்த பைத்தியக்கார ஃபேமிலி கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? ஏய் உங்க அப்பா கூட்டிட்டு வெளியில போடா. எப்படியும் கண்டுபிடிச்சிடறாங்க. ராஜி வாங்கடா வெளிய. டக்குனு வந்துரு. இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.